வணக்கம் அஸ்ட்ரோ அரஞ்சி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அந்த 12 மாதங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்ம பலன் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது முதல்ல இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு பொதுவான பலன் தான். நம்மளுடைய 4 கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, சனி, குரு இந்த சஞ்சாரத்தை வைத்து பொதுவாக 2026 எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரன் கொடுக்க போகுதுங்கிற ஒரு பொது பலனை பார்க்க போகிறோம். அதுல பாருங்க, குரு 9ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ஆண்டு பிறக்கும் பொழுது மே மாதம் வரை 9ஆம் இடத்திலிருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறது மிகவும் நன்று. 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதும் இருப்பது தவறில்லை. ஸோ இப்போ பாருங்க, ஆண்டின் முதல் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, முதல் 5 மாதம் குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, தைரியம் இருக்கு. ஒரு 2 விஷயம் தவறா போனாலும் அடுத்த விஷயம் கை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது. பாக்கியங்கள் குறைவதில்லை. தந்தையார் வழியாக விஷயங்கள் நமக்கு என்ன ஒரு கையில வித்தை இருந்து நம்ம எப்படி சம்பாதனையில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, இந்த உலகத்துல எப்படி நம்ம சர்வைவ் ஆயிருக்கிறோமோ, அதுல எந்த ஒரு வாழ்வாதாரமும் பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அதே சமயத்துல கடன்கள் பிரச்சனைகள்லாம் பெருசா ஆகாமல் 6ஆம் இடம்ங்கிறத சனி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனையும் எதிரிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். குழந்தைகள் விஷயத்துக்கு அதிகம் மெனக்கடக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக, படிப்பு விஷயத்துக்காக, மற்ற விஷயத்துக்காக நம்ம மெனக்கெடுதல் உண்டு. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிளில் தொழில் வேலை செய்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவாக ஆண்டின் முதல் 5 மாதங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு தான். பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை, பெரிய ஒரு கை மீறி போகக்கூடிய வம்பு வழக்குகளோ, உடல் உபாதைகளோ, கடன் பிரச்சனைகளோ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓரளவுக்கு முன்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் அவங்களோட ஒழுக்கங்கள் குறையாமல், கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையாமல் படிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார். அதே சமயத்தில் தேவையற்ற உடல் உபாதைகள்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்து உடல் உபாதைகளும் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உறவுகள், காதல் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வேற ஒரு அந்நியரோட ஒரு பழகிறது, புதிய பழக்கம் அதில் ஈர்க்கப்படுகிறது, ஒரு தப்பான ஒரு சகவாசம் பெறுவது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சனி குரு உச்சம் வரும் பொழுது 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்றாரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இடம், வீடு, வண்டி, வாகனத்தை கையில் இருக்க காசை வைத்து ஒரு லோன் போட்டு வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, ஒரு செடானை கொடுத்து ஒரு எஸ்யூவி வண்டி வாங்குறது, அதே சமயத்தில் ஒரு பைக் வச்சிருந்தீங்கன்னா பழைய பைக்கு கொடுத்து இன்னொரு பெரிய ஒரு கேடிஎம் அது மாதிரி ஓரளவுக்கு லக்ஸுரியான ஒரு வண்டி வாங்குறது, வீட்டில் சில சுப செலவுகள் செய்வது, சோஃபா செட்டை மாற்றுறது, கிச்சனை கொஞ்சம் மாற்றுறது, அப்கிரேட் பண்ணுறது, வாஷிங் மிஷின், இது மாதிரி சில வசதிக்காக சில சுப விரயங்களை செய்வது, சில சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார். அதே சமயத்தில் வேலை, இது மாதிரி ஃபினான்ஷியல் லைனில், பேங்கிங் லைனில் சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இடம் மாற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதே சமயத்தில் உடல் உபாதைகள் புதுசாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் செடென்டரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அதிகமாக உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் டயபெட்டிஸு, தேவையற்ற உடல் அஜீரண கோளாறுகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருந்தாலும் உடல் உபாதைகள், கடன்படுதல்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் பணப்புழக்காட்டம் அதிகமாகும். அதே சமயத்தில் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் செய்கிறீங்களாங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும்.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். முதல்ல 5 மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, ரெண்டாவது 5 மாதங்கள் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லை மீறி போகக்கூடிய செலவுகள், குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல அமைப்பு. ஃபினான்ஷியல் விஷயங்கள், எதிரிகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெரிய அத்துமீறி போய் உங்கள் வாழ்வாதாரம் கெடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்காது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி ஜாதகத்தில் பிறந்தீங்க, உங்களோட லக்னம் என்ன, நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அது மாதிரி விஷயங்களாம் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜயோக தசை போகுதா, என்ன புக்தி போகுது, இந்த தசநாதரும் புக்திநாதரும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார், அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், ஒரு மாதிரி சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது இந்த மாதிரி சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் சுமாராகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் இந்த கோச்சார அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள், 6 மாதங்கள், ஒரு ஆண்டு வரைக்கும் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, உங்கள் பிராப்தம் என்ன, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அது செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டிலேயேவா, பிரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் செக்டாரா, தொழிலா, வேலையா, ஹையர் ஸ்டடீஸ் எது மாதிரி துறையில் போய் படிக்கலாம், எல்லா விஷயங்களும் எல்லா வயதினருக்கு வேணுங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு கிளாரிட்டி வேணுமோ, எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் திட்டங்கள் தீட்டி உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் செய்யணும், உங்களுக்கு எது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காத்து கிடக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகலாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து பண்ணுறதுக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒளி தத்துவம் எப்படி இருக்குது, எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த கிரகம் உண்மையிலேயே அருமையாக இருக்குது, அந்த கிரகத்தின் திசை நடக்குதா, எந்த மாதிரி டைம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க திட்டங்களை தீட்டி தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல், அது மாணவர்களாக இருந்தால் அவங்களோட படிக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸோட செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, எது மாதிரி டைமில் வந்து அது மாதிரி நல்ல டைம் நமக்கு வருது, நம்மளுடைய வேலை தொழில் வந்து எப்போ நம்ம மாறலாம், எது வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல மாறுதல் நல்லது, தொழில் ரீதியான எப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்போ நம்ம அடக்கி வாசிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து துல்லியமான பலன் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.